நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தங்குடியை நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பா இப்பதான் பயிரே நல்லா இருக்கு. ஏமா என்னம்மா ஏதோ கேட்ட நாத்த அடிக்குது பாரு. பார்க்குறேன். என்னடா இலக்கிச்சா உங்க ஆயா என்னடா பண்ணிட்டு வந்திருக்கு? ஏம்மா உனக்கு புரியல? பழைய படத்துல ஒரு டீச்சர் வருமே, அது போல நினச்சிக்கிட்டு கையில் கொடையும் ஒரு பேக மாட்டிக்கிட்டு வருதுமா இது. போக போற வயசுல போஸ் கொடுக்கறத பாடுறா. எடி சின்ன பண்ணே, எப்படி இருக்கே? 4 போட்டோ எடுத்துக்கூட. இது வேறயா? ஆயா நீ நல்லா எனக்கு எடுத்து கொடுக்குற சாக்கில் நீ அப்படியே உனக்கு தேவைங்கிறத எடுத்துட்ட போலயே. அப்படி சொல்ற கிச்சா? ஏடி நீ தானடி எடுத்துக்க சொன்ன. இனி ஆடி மாதம் முடிஞ்சு காற்று மழை வரும், அப்புறம் என்ன பண்ணுறது? கொடை வேணும்ல, மழை காலம் தான் வரப்போகுது. வீட்லேயும் எந்த கொடையும் இல்லை. சரி கிச்சா வந்து பர்சேஸ் பண்ணும்போது நம்மளும் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். இதில் என்ன இருக்கு? சரி சரி, அதுவும் அர்த்தம் தான். என்னது இது பைய? இதுக்கு என்னடியே? இதுக்கு மஞ்சள் பையே எடுத்துக்கலாம். நல்லா சாக்கு மீறி இருக்கு. இதை மாட்டிக்கிட்டு எங்கே போவேன்னு தெரியல. என்ன டேஸ்டோ போ. பொறாம பிடிக்கிறா பாரு, பொறாம பிடிச்சவன். பொறாம வேறையா? சரி கொடையா மடக்கிட்டு வா, போகிறதுக்குள்ளே பிச்சிட போத. சரி மட்டி. இல்லை கிச்சா, இனிமே எது கிழிஞ்சு போச்சு அது கிழிஞ்சு போச்சுன்னு ஸ்கூலை கட்டடிக்க கூடாதுரா. நான் என்ன வேணும்னா செஞ்சேன். இந்த மாதிரி நாள் நல்ல பற்றியாக சொல்லி கொடுடி உங்கள் அம்மாவனுக்கு. அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ அமைதியாக இரு. எதனா ஒன்று சொல்லிட்டா போதுமே, வாய மூடுன்றான். மா ஃபோன் அடிக்குதுமா. ஃபோன் அடிக்குதா? யாரு? என்ன தேவி பிள்ளை ஃபோன் அடிக்குது? எடை அதை அட்டன் பண்ணுறேன். அதை டச் பண்ணணுமாம்மா? ம் பண்ணிட்டேன். ஹலோ தேவி, என்னடி? என்ன இப்போ கால் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் காலேஜுக்கு வரலையே இன்னைக்கு. அக்கா அக்கா. என்னடி இது வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு? என்னடி ஆச்சு? அக்கா அக்கா அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுக்கா, வீட்டுக்கு வாக்கா. ஏய் என்னடி சொல்கிற? அக்கா ஆமாக்கா, எனக்கு பயமா இருக்கு வாக்கா. சரி சரி, பயப்படாம இரு, வந்துட்டேன். ஏடி என்ன மட்டி அந்த பிள்ளை இப்படி சொல்கிறா? அம்மையிலுக்கு என்ன ஆச்சா? அதான் தெரியல கிழவி, நம்ம போவோம் அங்கே வீட்டுக்கு. இலக்கிச்சா அங்கே வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்றேன், நீ வீட்டுக்கு போயிடுறியா? சரிம்மா. ஐயோ அக்காவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னம்மா ஆச்சு? இந்த சின்ன பொண்ணுக்கா வந்துருவாங்கம்மா, காரில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், பயப்படாம இருமா ப்ளீஸ்மா. இல்லட்டி வேணாம், என்னையா எங்கேயும் கூட்டிகிட்டு போகாத, நான் இப்படியே போயிடுறேன். என்னம்மா சொல்கிறேன்? நீ போனா எங்களை யாருமா பார்த்துப்பா? எங்களுக்கு யாருமா இருக்கா? ஏம்மா இப்படி பேசுகிறேன்? இல்லட்டி எனக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு, நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு. அம்மா வாயை மூடு முதல்ல. அக்கா வந்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டா எல்லாம் சரியாயிடும். நான் போயிட்டேன்னா தங்கச்சியை நல்லா பார்த்துப்பல்ல. மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அமைதி யாரு? ஏடி தேவி, தேவி ஏடி என்னடி ஆச்சு? அக்கா அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்றாங்க அக்கா, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். சின்ன பொண்ணு வந்துட்டியாடி? அக்கா என்ன காச்சு? சின்ன பொண்ணு நான் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டி, என் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கோ நீனு. ஏடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அமைதியாரு. அக்கா ஏன்க்கா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகாது, வா முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லட்டி வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், பொண்ணுங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கடி. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஏய் நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போ. தேவி வா தூக்கு. வாங்கக்கா சீக்கிரமா போகும். ஏடி நீ போய்கிட்டு இரு, நான் தம்பியை கூட்டிகிட்டு வரேன். சரி அத்தை கிழவி. அத்தை கூட்டு போங்கடி. சரி அத்தை கிழவி, நீ அவரை வர சொல்லிடு. கடவுளே ஏன் இவளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? பாவம் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நல்லவங்களுக்கு தனி கஷ்டத்தை கொடுப்பியா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த 2 பொட்டை பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன் கடவுளே இப்படி பண்ணுற? அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நீ தான் துணையாக இருந்து காப்பாற்றணும். அக்கா என்னக்கா அம்மா மயங்கிட்டாங்க, எனக்கு பேச மாட்டாங்க. ஒன்றும் இல்லடி, இந்த டாக்டர் வந்துட்டு இருக்காரு. அக்கா ரொம்ப பயமாக இருக்குக்கா.
பயப்படாத, நீ முதல்ல வா, வெளியே வா, டாக்டர் பார்க்கட்டும். இல்லைக்கா நான் இங்கே இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாதடி, நீ வெளியே வா. பரவாயில்லக்கா. யாரும்மா இங்கே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க? டாக்டர் இவங்க தான் டாக்டர், பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. சரிம்மா, நான் பார்க்குறேன். நீங்கள் பயப்படாமல் போய் வெளியே நில்லுங்க. டாக்டர் பயமாக இருக்கு டாக்டர், டாக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் போங்க. அங்கே இங்கே இருக்கக்கூடாதா டாக்டர்? நீங்கள் பயப்படாமல் போய் வெளியே நில்லுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். சரிங்க டாக்டர். ஏஞ்சி வந்துருமா, உனக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரவி வாடி. சரிக்கா. பாட்டி தேவி. சரிக்கா. பொண்ணு எங்க வாங்க. என்னம்மா என்ன சொல்றாங்க? அக்காவுக்கு என்ன ஆச்சு? உள்ள டாக்டர்ஸ் போயிருக்காங்கன்னா இன்னும் எதுவும் சொல்லலை. எதை சரி ஜாமடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, வந்துடுவார்ல. எல்லாம் ஒன்றும் இருக்காது அத்திக்கிழவி, வந்துடுவா. இந்த சமயத்தில் அப்பாவும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்னடி பேசுற? நாங்களாம் இல்லை, அதை கவலைப்படாத, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது சரியா? சரிக்கா. அலமேலுங்கிற பேஷண்ட்டோட உறவினரா நீங்கள்? ஆமாங்க, நாங்கள் தான். கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ணுறீங்களா? யார் அவங்க ஹஸ்பண்ட்? ஐயோ அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி தேவி அழுவாதடி, ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அக்கா இல்லையேக்கா, அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலையேக்கா, சீரியஸாக இருக்குன்னு தானக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏட்டி அழுவாதிரி, உன் அம்மா நல்லதை செஞ்சிருக்கா, அவருக்கு எந்த கெட்டதும் வராது. நல்லது செஞ்சுருக்காங்கன்னா ஏன் பாட்டி அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வரணும்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடி, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். பயமாக இருக்குக்கா. மேம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரிலேஷன் யாருன்னா வந்து கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ணுறீங்களா? டைம் ஆகுது. ஏங்க நீங்கள் போடுங்க காட்டினா. சரி சின்ன பொண்ணு. சார் அங்கே முன்னாடி ரிசப்ஷனுக்கு வாங்க, அங்கே கன்சர்ன் ஃபார்ம் வச்சிடுறோம். அப்புறம் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் வந்து வாங்கிறீங்களா? சரிங்க. உங்களுக்கு அவங்க என்ன முறை வேணும்? உங்கள் ஹஸ்பண்ட் வரல. ஐயோ மாமா இருந்தா இந்த அளவுக்கு அக்கா இருக்குமா? மாமா எங்கே இருக்கீங்க? அக்காவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, எங்கேயாவது இருந்தால் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? சிஸ்டர் அலமேலையா அக்கா தான் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு. சரி ஓகே சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கன்சர்ன் ஃபார்மில் மட்டும் சைன் பண்ணிடுங்க. ஓகே சிஸ்டர், காப்பாற்றிடலாம்ல? இப்போக்கி கிரிட்டிக்கலாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சார், நல்லதே நடக்கும். சரிங்க. அக்கா டாக்டர் வந்துட்டார். டாக்டர் அக்காவுக்கு என்ன ஆச்சு? அக்கா நல்லா இருக்காங்கல்ல? அம்மாவுக்கு சரியாயிடுச்சு இல்லை சார்? சரியாயிடுச்சுன்னு சொல்லுங்கள் சார். என்னப்பா என்னன்னு சொல்லுப்பா. ஐம் ஸோ சாரி சின்ன பொண்ணு மேடம். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நான் காணும் கனா நீயா தொடர்கதை இப்போது இறுதி அத்தியாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆமாம் மக்களே, இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இறுதி அத்தியாயத்தை நோக்கி நான் காணும் கனா நீயா சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த பரபரப்பான இறுதி அத்தியாயத்தை மறக்காமல் பாருங்கள். ஆமாம் மக்களே, நாங்களும் இன்னும் கொண்டு போகலான்னு தான் நினச்சோம். பட் அந்தளவுக்கு எங்கள் கதைக்கு சப்போர்ட் வராதனால இந்த கதையை வந்து தொடரணுமா இல்லையாங்கிறது இனி வர வீடியோஸ் மூலமா நாங்கள் முடிவு பண்ணலான்ட்ருக்கோம். இனி அடுத்து ஒரு புதிய கதையோட உங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணுறோம். மறக்காமல் இனி வரும் இறுதி அத்தியாயங்களை பார்த்து நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.